குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன்கள். எல்லாரும் ராசியின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டாங்க. நாம தான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு சீக்ரெட்டான விஷயம், சேலஞ்சான விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்பவுமே அனுச நட்சத்திரம் அப்படின்னாவே தற்புகழ்ச்சி கொண்டவர்கள். யாரும் நம்மளை புகழ மாட்டாங்களா? நம்ம நிறைய சாதனை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு யாரும் வந்து புகழ்ச்சியே பண்ணலையே அப்படின்ட்டு புகழ்ச்சிக்காக என்ன பண்ணும், இயங்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் டைமில் ஒரு குட் நடக்கும். விநாசகாலே விபரீத புத்தி, தன்னுடைய எண்ணத்தால் புத்தினால இதான ஒரு நெகட்டிவ் நடக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் சரி பரவாயில்ல போ, மன்னிக்கப்படுவார்கள். இதற்கு என்ன செய்யணும்? எதிரி பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா க்ளோஸாக இருப்பான், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. நமக்கு ஏதான ஒரு தொந்தரவுகள், கார் நிறுத்தும் போதோ இல்லை வாகனம் எடுக்கும் போதோ இல்லை வீட்டிலிருந்து வெளியே வரும்போதோ என்ன பண்ணும், ஒரு அபசகுணத்தை ஏற்படுத்துவார். ஸோ நம்ம தேவையில்லாமல் அவரோட சண்டை போகிற சூழல் வரும். இதுக்கு என்ன செய்யணும்? எப்போ நமக்கு ஒரு கெடுபலன் வருதோ குருவோட ஆலோசனைக்கு போயிடணுமா. நல்லோர் தரிசனம் ஆண்டவன் தரிசனம் பாவங்கள் ஓடி புண்ணியங்கள் நாடி வருமா. நல்லவங்களுடைய முக தரிசனமே ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கொடுக்குமா. அப்போ நல்லவங்களை நாடணும். நமக்கு எப்போ ரொம்ப குழப்பம், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம் வருதோ நல்ல மேதாவி கிட்ட போகணுமா. வித்யா ததாதி வினயம், நல்ல வினயத்தோடு படிச்சிருக்கக்கூடிய ஒரு வித்வான் கிட்ட போயிடணுமா. ஒரு ஊருக்கு போனால் 4 பேர் பார்க்கணுமா. அதிகம் படிச்சிருக்கவன் எந்த மாதிரி அவனுடைய படிப்பு பயன்படுத்தினான், நிறைய பணம் இருக்கிறவங்க எத்தனை தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தினாங்க, நல்ல பலவான் ஆரோக்கியமானவன் எப்படி இந்த ஆரோக்கியத்தை இத்தனை காலம் மெயின்டைன் பண்ணாங்க, அப்புறம் உயர்ந்த குளத்தில் பிறந்தவங்க தாழ்ந்த குளத்தவங்க எப்படி நடத்துறாங்க, இதெல்லாம் ஆராயணுமா. அப்பதான் எதிரி குறையும், எதிர்ப்புகள் குறையும். நல்லோர் தரிசனம் ஆண்டவன் தரிசனம், குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்ப குருவை நாடுவது நல்லது. ராசிக்கு 8ல் குரு வரும்போது, அப்போ அந்த ராசிக்கு 8ல் குரு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? குருஸ்தலம், பஞ்ச குருஸ்தலம். தட்சிணாமூர்த்தி எங்க இருக்காருன்னா திருநெல்வேலி பக்கத்தில் போனீங்கன்னா 5 குரு இருப்பார். இந்த பஞ்ச குருஸ்தலத்தை வியாழக்கிழமையும் திரையோதசி கூடி வரும் நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கோயிலில் போனீங்கன்னா ஒவ்வொரு ரூபத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்கே பிரம்மதண்டன் ஒரு தண்டம் இருக்கு, அந்த தண்டத்தை பார்க்கணும். பிரம்மகத்தி தோஷமே தண்டத்தை பார்த்த மாத்திரத்திலே போகுமா. அப்படி விசேஷமான ஸ்தலம் திருநெல்வேலி இருக்கு. கூகுள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பஞ்சகுரு ஸ்தலத்தை அவசியம் போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். ஜாதகத்தை 3 பார்ட்டாக பிரிக்கணும். என்னடா ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சு, இதுக்கு விமோச்சனம் இல்லையானா, இது கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு தசாபுத்தி எடுத்து வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த 2025 கடன் சுமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அட்வைஸ். அதிக கடன் வாங்கி கொடுக்க, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது, இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிக்கணும். அப்போ இந்த வருடம் முழுவதும் வருட பலனில் யார் யாரெல்லாம் இந்த கடனால் சிரமப்படுறாங்கன்றது நீங்கள் இந்த யூடியூப் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தை நடணும். அத்தி மரத்தை நடும்போது நல்ல விமோச்சனத்தை கொடுக்கும்.